உண்மை வந்து அப்போ எனக்கு உணரலை. நான் எந்த வாயில் முருகரை திட்டனோ அதே வாயில் தான் இப்போது எல்லா சேனல்லையும் உலகம் ஃபுல்லாக முருகர் புகழ் பாடிக்கிட்டு இருக்கேன். அப்படி அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசித்தேன், இவர் முருகர் யுகம் ஆரம்பம்ன்றாரு, முருகர் யுகத்தில் கிருபானந்தவாரியர் ஐயா இல்லாமல் எப்படி எல்லாம் காட்டும். அதே மாதிரி கிருபானந்தவாரியர்களை வணங்கிய சிலை, அவரோட வழிபாடு எல்லாம் அதே மாதிரி வந்து திருப்புகழோட முதல்ல ரொம்ப தெளிவான விளக்க உரை கொடுத்த வந்து கிருபானந்தர் ஐயா தான். கந்தர் அலங்காரம் கிடைச்சது அவரோடவே இருந்ததுனால எல்லா விஷயங்களும் என்னால் கேதர் பண்ண முடிஞ்சு அந்த எல்லாத்தையும் கேசட்டில் கொண்டாந்து அவர் கடைசி காலம் வரைக்கும் ஒரு முருகப்பெருமான பெட்டி தான் வந்து. உலகெங்கும் வாழும் முருக பக்தர்களுக்கு வணக்கம், முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. இன்னைக்கு என் கையில் வந்து கிருபானந்த வாரியார் ஐயாவோட ஒரு மார்பிள் சிலை என் கையில் இருக்குது. நீ என்னோடய வாழ்க்கையில் வந்து ரொம்ப பொன்னான நாள். நான் எல்லா நேர்காணலையும் சொல்லுவேன், நீங்கள் யாரை ரொம்ப அவமதிக்கிறீங்களோ, யாரை ரொம்ப தரக்குறைவாக பார்க்குறீங்களோ, யாரை வந்து விமர்சிக்கிறீங்களோ அவங்ககிட்ட தான் காலம் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கும். அதனால் எல்லாரையுமே சமமாக பாருங்கள், யாரையும் தாழ்த்தி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நேர்காணலையும் என்னோடய கர்மாராய்ச்சியில் உணர்ந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருப்பேன். இதில் இப்போ இந்த சிலையை நான் வச்சிருக்கிறதுக்கும் இந்த சிலைக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய காணொலிகளுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. நான் பூர்வீகமே வடபள்ளின்றதுனால வடபழனி சரவணபவன் ஹோட்டல் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, இந்த தெருவிலேருந்து அந்த தெரு வரைக்கும் பெரிய அளவுக்கு சரவணபவன் இருக்கும். அங்கேயே நிறைய விஷயங்கள் வந்து சரவணபவன்லேருந்து நம்ம வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய இடம். காலையில் டிஃபன் சாப்பிட்றது மாதிரி லஞ்ச் சாப்பிட்ற வரைக்கும் நிறைய மீட்டிங் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சரவணபவன் இருந்த வந்து ஒரு சில பேருக்கு தெரியும். அப்போது நான் வந்து எத்தனையோ வாட்டி கிருபானந்த வாரியார் ஐயாவோட சிலை வந்து எல்லா சரவணபவன் ஹோட்டல் நிர்வாகத்துலேயும் இருக்கும். வெண்கல சிலை இருக்கும், ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சுருப்பாங்க. என்னோடய பார்வையிலேருந்து ஐயா வந்து ஒரு நடிகர், இவரை பற்றி நிறைய மிமிக்ரிலாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் கிண்டல் பண்ணியிருக்கேன் பல தடவை. என்னன்ட்டுனா, இவரோட சிலை ஏன் வச்சுருக்காங்க, எதுக்கு இவரோட வெண்கல சிலையை வந்து இங்கே வந்து வச்சு வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனமாக கிண்டலாக பேசியிருக்கேன். ஆனால் முருகப்பெருமான் கருணையால் கடைசியில் வந்து ஐயாவோட உறவினர்கள் வீட்டில் ஐயா பயன்படுத்தின சிலை முதல் கொண்டு எல்லாத்தையுமே நம்ம தொட்டு வணங்க போகிறோம், அதை பற்றி வெளி உலகுக்கு தெரியப்படுத்த போகிறோம் அப்படின்ற உண்மை வந்து அப்போ எனக்கு உணரலை. நான் எந்த வாயில் முருகரை திட்டனோ அதே வாயில் தான் இப்போது எல்லா சேனல்லையும் உலகம் ஃபுல்லாக முருகர் புகழ் பாடிக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் கிருபானந்தர் ஐயாவும் ஐயா கடகலக்கணம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதாக இருக்கட்டும். கிருபானந்தர் ஐயாவை பற்றி நான் பேச போகும்போது ஒரு சில விஷயங்கள் உணர்ந்தேன். இப்போது என்னோடய காணொலிக்கு இந்த காணொலி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த காணொலி வந்து கிருபானந்த வாரியாரோட வாரிசு அவருக்கு வீட்டுக்கு தான் நான் போகிறேன், அங்கே தான் நிற்கிறேன். இந்த காணொலி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட வாரிசு மருமகன் வந்து என்கிட்ட சொன்னார், ஐயா நான் உங்களை 2 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுறேன். கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசித்தேன், இவர் முருகர் யுகம் ஆரம்பம்ன்றாரு, முருகர் யுகத்தில் கிருபானந்த வாரியார் ஐயா இல்லாமல் எப்படி ஒரு விஷயம் இருக்கும், இவர் இன்னும் நம்ம ஐயாவை பற்றி பேசாமல் இருக்கார், தொடாமல் இருக்காரு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே கேள்வி கேட்டேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு வந்து நினைக்கப்போ உண்மையிலே ஏதோ ஒரு காரணம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சத்தியம் உண்மை அதான். ஏன்னா கிருபானந்த வாரியாரை பற்றி பேசுன்னு எனக்கு முருகப்பெருமான் கொடுத்த உத்தரவு. இன்றைக்கி வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு புக்கு வந்து எத்தனையோ பேர் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி அடையாறில் அவங்களோட உறவினர்கள் வந்து இருக்காங்க, அவரோட வாரிசை தான் போய் பார்க்க போகிறோம். ஐயா வழிபட்ட சிலை முதல் கொண்டு அங்கே இருக்குது. இதை தாண்டி இந்த மார்பிள் சிலை வந்து எனக்கு கிடச்சி கிட்டத்தட்ட 1 மாதமாகுது. நான் அவ்வளோ வந்து சிலைகள் வைக்கிறதுக்கு வந்து யோசிப்பேன். ஏன்னா நம்ம சிலை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோன்னா அதுக்கு உண்டான எல்லா விஷயமும் செய்யணும் அப்படின்ட்டு நான் வேண்டி விரும்பி கிருபானந்தரை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் முருகப்பெருமான் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் அந்த ஐயாவோட சிலை. இன்றைக்கி இந்த சிலையோடு தான் இன்றைக்கி வந்து அவங்களோட உறவினர் வீட்டுக்கு வந்திருக்கேன். கோட்டிலிங்கம்னு ஒருத்தர் ஐயா கூடிய பயணித்தவர். அவர் பேசினது, அவர் பேச போகிற எல்லாமே நீங்கள் கேட்க போகிறீங்க முருகப்பெருமான் கருணையோட. அதே சமயத்தில் கிருபானந்த வாரியார் பூஜை பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து எப்படி பாமன் சுவாமிகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம வெளியுலகுக்கு தெரியப்படுத்தினமோ அதே மாதிரி முருகப்பெருமான் அடியார் முருகரை வந்து உணர்ந்தவர். இன்றைக்கி திருப்புகழ் நம்மலாம் படிக்கிறோன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கிருபானந்த வாரியார் தான். விளக்க உரையோடு படிக்கிறோம் கந்தர் அலங்காரம் கந்தரானம், அதுக்கும் கிருபானந்த வாரியார் தான் முக்கியமான காரணம். அவரை பற்றி பேச போகிறன்றது ஒரு பெரிய புண்ணியம். அதில் அவர் வழிபட்ட முருகப்பெருமான் சிலையை உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களை கொண்டு போய் சேர்க்குறது வந்து ஒரு பெரிய புண்ணியம். என்னோடய உடல்நிலை சரியில்லை. இந்த காணொலி எடுக்கிறதுக்கு ஒரு 3 நாளாக தடங்களாகி இன்றைக்கி 4வது நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். முருகர் யுகம் ஆரம்பம் அப்படின்ற ஒரு வார்த்தையாக மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் செயல்படுத்திட்டு இருக்காரு ஒரு சிறு கருவி மூலயமா. அதில் நானும் ஒரு சிறு கருவியாக இருக்கின்ற ஒரு பெரிய புண்ணியம். வாங்க இன்றைக்கி அவங்க கூட சேர்ந்து நம்மளும் வந்து நிறைய முருகப்பெருமான் அதிசயத்தை உணர்வோம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.
உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. இன்றைக்கி ஒரு பொன்னான நாள். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக என்னோடய நேர்காணலில் வந்து நான் அதிகமாக உச்சரித்த பேர் வந்து கிருபானந்த வாரியர் ஐயா. அவரோட வம்சாவளி, அவரோட வாரிசு அவர்கள் வீட்டில் இருக்கேன். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு அற்புதம், அதிசயம் தான். எப்படி பாம்பன் சுவாமி கோவிலில் வந்து நான் தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐயா பயன்படுத்தின பொருட்கள், ஐயா வணங்கின முருகர் சிலையெல்லாம் காட்டும். அதே மாதிரி கிருபானந்த வாரியார்களை வணங்கிய சிலை, அவரோட வழிபாடு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிருபானந்த வாரியர் ஐயாவோட பிறப்பே வந்து அருணையனார் பெருமான் கொடுத்த திருப்புகளையும் அவர் கொடுத்த எல்லா முருகர் பாடல் வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் ஐயாவோட பிறப்பே. சாதாரண மனித பிறவி கிடையாது, உண்மையிலே ஒரு தெய்வ பிறவி. மகான் ஐயாவோட ஆரம்பத்திலேருந்து பயணம் பண்ண அவரோட தம்பி மகன் ஐயா கோட்டீசன். அவருக்கு பார்வை தெரியாது, அவர் என் பக்கத்தில் இருக்கார். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பார்க்குற எல்லா காணொலிகள், ஐயா கிருபானந்த வாரியரை பற்றி காணொலிகள், அவரோட ஸ்பீச்சு இன்றைக்கி பார்க்குற, அதே மாதிரி வந்து திருப்புகளோட முதல்ல ரொம்ப தெளிவான விளக்க உரை கொடுத்த வந்து கிருபானந்த வாரியர் ஐயா தான். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இன்றைக்கி எத்தனையோ புத்தகங்கள் அது மூலயமா வந்திருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஆணிவேரா அடித்தளமாக வந்து விளக்க உரை கொடுத்தது வந்து ஐயா தான். அவர் கூட பயணம் பண்ணி ஐயா பேசுகிறப்பெல்லாம் அவர் பக்கத்துலேயே இருந்து அதை கேசட் வடிவில் வந்து மாற்றி இன்றைக்கி நவீன டெக்னாலஜி வரையும் கொண்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு பார்வை கிடையாது, 9 வயசுல அவருக்கு பார்வை இழந்துட்டார். ஐயாவோட உண்மையிலே ஆசியும் முருகப்பெருமானோட கருணையும் அவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சிருக்கு. ஐயா பேர் வந்து கோட்டீஸ்வரன். ஐயா ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். ஐயா வணக்கம். ஐயா பேர் தான் கோட்டி. ஐயா நீங்கள் பேசுங்க ஐயா, அவங்க கேட்பாங்க. எதை பற்றி பேசணும்? ஐயா கூட நீங்கள் பயணம் பண்ணதை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க ஐயா. ஐயா பேசுங்க. வணக்கம். திருமுருக வாரியார் சாமிகளின் தம்பி மகன் கோடிலிங்கம். நான் செய்த தவப்பயனாக அவருடன் நான் தொடர்ந்து வளர்ந்து வந்தேன். பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால அவருடைய அருள் கிடைத்தது. 3 வயதில் என்னை எடுத்து அவர் வளர்த்தார். அவர் செய்யும் சூறாவளி பயணத்தோடு என்னை அழைத்து எனக்கு குளிப்பாட்டி சோறு ஊட்டி தன்னுடனே வைத்திருந்தார். 5 வயதான பிறகு பள்ளியில் சேர வேண்டும் என்பதற்காக சென்னையில் தன் வீட்டில் அவரது மனைவி எல்லாம் இருப்பார்கள். அங்கே சென்னையில் பள்ளிக்காக சேர்த்தார். மீண்டும் மதுரைக்கு சாமி அவர்கள் கொடுத்தனம் போகும்போது அங்கு என்னை அழைத்து சென்றார். மதுரையில் சாமியுடன் இருந்தேன். பிறகு பெரியம்மை போட்டு எல்லாம் செஞ்சார். ஆனால் நான் படிச்சுதானே வேலை வாங்கி கொடுத்துட்ருப்பார். அப்படி கண்ணு போனால்தான் அவருடைய வேலை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் இது வந்து இறைவனுடைய அருள்னால் எனக்கு அது கிடைச்சிது. அவரோடவே இருந்ததுனால எல்லா விஷயங்களும் என்னால் கேதர் பண்ண முடிஞ்சு அந்த எல்லாத்தையும் கேசட்டில் கொண்டாந்துட்டார். கொஞ்சம் வீடியோவும் செஞ்சார். அது எல்லாரும் இப்போ உலக மக்களுக்கு பயன்படுது. ரொம்ப சந்தோஷம். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. இதுக்கு முந்தைய காணொலியில் கிருபானந்த வாரியர் ஐயா அவர்கள் வீட்டில் இருக்கேன். ஐயா பயன்படுத்தின பூஜை பொருட்கள், முருகர் சிலை, அவர் கடைசி காலம் வரைக்கும் ஒரு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சார். வள்ளி தெய்வானை சமேத முருகர். அந்த சிலை எங்கே போனாலும் அவர் பயணம் பண்ணி கொண்டு போனார், ஒரு பெட்டியில் வச்சு. அது எல்லாமே அவரோட வாரிசு கோட்டிலிங்கம் ஐயா அவர் வீட்டில் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பூஜை பண்ணோம். ஆத்மார்த்தமாக நானும் தீபார்த்தனை காட்டினேன். அது இந்த முருகப்பெருமான் தான். இந்த முருகர் தான் ஐயா வந்து வழிபட்ட முருகர். இந்த மணி வந்து அவர் பயன்படுத்தின மணி. அதே சமயத்தில் இந்த டேபிள் வரைக்கும் ஐயா அபிஷேகம் பண்ணி அவர் பயன்படுத்துறது. இந்த பெட்டி தான் வந்து இந்த முருகரை வச்சு கொண்டு போனது. தன் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார்னா எப்படி கூப்பிட்டு போகிறோம், அந்த மாதிரி இந்த முருகர் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்காரு. இது உண்மையிலே வந்து எப்படி பாம்பன் சுவாமி வழிபாடு செய்த அந்த விளக்கு எல்லாத்தையும் காட்டுறப்போ ஒரு உணர்வுபூர்வமாக சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இருந்துச்சு. அதேமாதிரி ஐயாவோட வழிபாடு செஞ்ச எல்லா விஷயத்தையும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் பார்க்குறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய கொடுப்பனை. அந்த கொடுப்பனை எனக்கு நேராகவே கிடச்சிது. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.